ஐடிபிஐ பேங்க் ரெக்ரூட்மெண்ட் 2026 போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜருக்கும் ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு தான் போஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்புங்க, ரெகுலர் பேசிஸ் தான். குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி தான். சரிங்களா? இது எங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் எல்லா இடத்துலையுமே வேகன்சிஸ் விட்டுருக்காங்க. மோட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன் தான் உங்களுக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அசிஸ்டன்ட் மேனேஜருக்கும் ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கும் போஸ்ட் வந்து இது பண்ணியிருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200 போஸ்ட்டும், ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு 1100 போஸ்ட்டும் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு எங்கெங்கே வேகன்சிஸ்ன்றது எல்லாமே டிஸ்பிளே கொடுத்துருக்கேன். சென்னையில் வந்து 70 வேகன்சிஸ் இருக்குது, அதாவது தமிழ்நாட்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியான்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து போஸ்ட் குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு உங்களுக்கு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ப்ரைவேட் பேங்க்லையோ இல்லை ஏதாவது ஒரு பேங்க்கில். ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு உங்களுக்கு ஈக்குவலன்ட் அந்த டிகிரி நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே. ஏஜ் லிமிட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு 21 30 வயசுக்குள்ளே இருக்கணும். ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு வந்து 20 to 25. சரிங்களா? இதுதான் ஏஜ் லிமிட். ஏஜ் ரிலாக்ஸேஷனும் உங்களுக்கு வந்து கேட்டகரி வைஸ் என்னென்னது கொடுத்துருக்கேன். நீங்கள் டிஸ்பிளேல இருக்கிறத பார்த்து இது பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு பே ஸ்கேல்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு 48,450, ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு சிடிசி வந்து 6,14,000 6,50,000 வரைக்கும் உங்களுக்கு இருக்கும் பே ஸ்கேல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோட் ஆஃப் செலெக்ஷன் வந்து உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், பர்சனல் இன்டர்வியூ, அப்புறம் மெடிக்கல் டெஸ்ட், இது எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் சென்டர் தமிழ்நாட்டில் வந்து சென்னை, கோயம்புத்தூர், சேலம், விருதுநகர், காஞ்சிபுரம், கன்னியாகுமரி, இந்த மாதிரி இங்கெல்லாம் உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் அலோகேட் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி 250 ரூபா, அதர்ஸ்க்கு வந்து 1050. பேமெண்ட் மோட் வந்து உங்களுக்கு ஆன்லைன் தான். சரிங்களா? இது அதுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து எப்போ எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவாக வந்து ஏப்ரல் 12 விட்டுருக்காங்க. நீங்கள் அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணுறது லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 19/3 வரைக்கும் தான் இருக்குது. இதோட லிங்கான வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த லிங்க் மூலிமா எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி மோர் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம விம்மி அப்டேட்ஸை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனே உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.